மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் கச்சத்தீவை மீட்டிருக்கலாமே. ஆட்சியில் இருந்தபோது அதிமுக கச்சத்தீவை மீட்க வேண்டியது தானே, ஏன் அவர்கள் மீட்கவில்லை என்று மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பினார். வில்லிவாக்கத்தில் திமுக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த அவர் கச்சத்தீவு விவகாரத்தில் வேண்டுமென்றே பழி போடுவதற்காகவே தவறான செய்திகளை சொல்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். நான் கேட்கிறேன், இவ்வளவு சொல்றாங்களே, மோடி சொல்றாரு, ஏன் மோடி 10 ஆண்டு இருந்தாரு, ஏன் கச்சத்தீவை மீட்க வேண்டியதானே, அதிமுக ஆட்சியில் இருந்தது தானே, கச்சத்தீவை மீட்க வேண்டியதானே, ஏன் அவர்கள் செய்யவில்லை? ஜெயலலிதா இருந்தாங்களே, என்னத்தை பண்ணாங்க? ஒன்னும் செய்யல. அதாவது வேண்டுமென்றே ஒருத்தர் மீது பழி போடுறதுக்காக தவறான கருத்துக்கள் சொல்கிறார். கொட்டிவாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் மோடியை நினைத்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தூக்கம் கலைந்திருக்கிறது என்றும், ஸ்டாலினை யாராவது தூக்கத்தில் எழுப்பினால் கூட மோடி மோடி என்று பயந்து கொண்டே எழுந்திருப்பதாகவும் கிண்டல் செய்தார். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுக்கப்படவில்லை, தங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று தெரிவித்தார் தமிழிசை. நிச்சயமாக மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பட்டா போட்டு கொடுத்ததில்லை தமிழகம், எங்களுக்கும் உரிமை இருக்கு. தென் சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக கோட்டூர்புரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழ் கற்கவில்லை என்று ஆதங்கப்படும் மோடி சமஸ்கிருத மொழிக்கு 890 கோடி ரூபாய் ஒதுக்கிய போது தமிழுக்கு ஏன் ஒதுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ் கற்கவில்லையே என்று ஆதங்கப்படுகின்றார். தமிழ் மீது காதல் நேசம் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அந்த அன்பை நேசத்தை சமஸ்கிருத மொழிக்கு 890 கோடி ஒதுக்கிய போது தமிழுக்கு ஏன் ஒதுக்கவில்லை என்று நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். தீநகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தென் சென்னை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தமிழ்செல்வி, தமிழ்நாட்டில் சீமான் தனது பேச்சால் தான் அறியப்பட்டார் என்பதால் தங்கள் கட்சிக்கு மைக் சின்னம் மிகவும் பொருத்தமானதாக உள்ளது என்று தெரிவித்தார். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதால் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். அதனால ஒளிவாங்கி சின்னம் என்பது முதல்லயே எங்களுக்கு அது பொருத்தமான சின்னமாக தான் நான் நினைச்சோம். ஏன்னா சீமான்ற ஒரு இந்த இடத்துல அறியப்பட்டார், தமிழகத்தில் அறியப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய பேச்சால் தான் அறியப்பட்டார். அதனால பேச்சினால அறியப்பட்டிருக்கு, மைக்கு ரொம்ப முக்கியம், ஒளிவாங்கி என்பது ரொம்ப முக்கியம். அதனால அது இயல்பா தான் எங்களுக்கு இருந்தது. கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு ஆற்காடு லுத்ரன் திருச்சபைக்கு உட்பட்ட பெதஸ்தா தேவாலயத்தில் திருப்பலியில் பங்கேற்க வந்த மக்களிடம் துண்டு பிரசுரங்கள் மற்றும் மிட்டாய் வழங்கி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து தேவாலயத்தின் மத போதகரிடம் மண்டியிட்டு ஆசீர்வாதம் பெற்றார். திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் KN நேரு திறந்த வாகனத்தில் சென்று தீப்பெட்டி சின்னத்திற்காக வாக்கு சேகரித்தார். பீமாநகர் செடல் மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் திருச்சிக்கு திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்தார். மற்ற நகரங்களை காட்டிலும் எதை கேட்டாலும் இல்லை என்று இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார். காரணம், நீங்கள் எப்போதும் அவரை ஆதரித்து மகிழ்கிற காரணத்தால் தான் இவ்வளவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.